நியூ ஃபில்ம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். கூலியுடைய வசூல் எப்படி இருக்குது, அப்புறம் கூலியுடைய புது அப்டேட், அதுக்கு அடுத்தது அப்டேட் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து உதயநிதி பையன் தயாரிக்கிற படம், அதை பற்றி கொஞ்சம் அப்டேட் சார். கூலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் வந்து ஒரு 170 ஒரு 175 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு சார். இதுதான் கூலி படத்தோட தமிழ்நாட்டு வசூல். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்ல வந்து டாப் 5 படங்கள், அதாவது அதிக வசூல் செய்த டாப் 5 படங்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ஜெயிலர், ஒரு பொன்னியின் செல்வன் 1, ஒரு லியோ, ஒரு விக்ரம் 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. இந்த 5 படங்கள் தான் இப்போதைக்கு டாப் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த படங்களுடைய வரிசையில் இந்த படமும் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி தான் பல திரையரங்கு உரிமையாளர் கருத்தாக இருக்குது. அதாவது வந்து 1க்கும் வரலாம், 2வது இடத்துக்கு வரலாம், 3வது இடத்துக்கு வரலாம், எப்படி வேணால் வரலான்றாங்க. இந்த ஒரு 5 முதல்ல டாப் 5 லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு வந்து இடம் பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. லாங் ரன் முடிஞ்ச உடனே தான் தெரியும் இது வந்து தமிழ்நாட்டிலே அதிக வசூல் செய்த படமா இல்லை முதல் படமா 2வது படம். இப்போது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஜெயிலர் தான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்த இடத்துல பொன்னியின் செல்வன் 1, லியோ போன்ற திரைப்படங்கள் ஒரு 2-3 கோடி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும். அந்த குட் பேட் அக்லி, இந்த விக்ரம், இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் இப்போது நிலைமைப்படி 170 அண்ட் அபோவ் அந்த ரேஞ்சில் வந்து தமிழ்நாடு வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சனி ஞாயிறு இந்த மாதிரி வீக்கெண்டில் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா புது படங்களும் பெரிய நடிகர்கள் படங்களும் யாரும் வரல இந்த வாரம் வந்து பெருசாக. கேப்டன் பிரபாகரன் மட்டும்தான் ஒரு 200 சென்டர் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் எல்லா சென்டரில் 2 ஷோ 3 ஷோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த படம் நல்லா போயிட்டு இருக்குன்ற மாதிரி செய்தி. உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு 500 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள். இப்போ இன்னும் வீக்கெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து கூலி திரைப்படத்துடைய உண்மையான வசூல் நிலவரம். உலக அளவில் வந்து ஒரு 520 ஒரு 550 கோடிக்குள்ள வசூலாயிருக்கும் அப்படின்றது. ஏன்னா சன் நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டாலும் வெளியிடலாம், சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற வசூல் விவரம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒன்றா நடிக்க போகிறாங்க லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில். அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய மகன் தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு நடக்க போகிறது உண்மைதான், யாரும் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த மாதிரி படங்கள் எடுக்க போகிறது உண்மைதான். அதை வந்து பல பேர் வந்து மறைமுகமாக வெளிப்படுத்தி இருக்காங்க. நிச்சயமாக இந்த வந்து ஜெயிலர் 2 திரைப்படம் முடித்த பிறகு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்காகவும் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியல் வேலைகளை முடிச்சுட்டு வர்றதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி. அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் வேலையில் கூட லோகேஷ் இறங்கிட்டதாகவும் ஒரு செய்தி. இது முழுக்க ஒரு உண்மையான தகவல் தான். இதுக்கு உண்டான அறிவிப்பு வந்து மேக்சிமம் வந்து ஒன்று ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்கு வரலாம், இல்லை அடுத்த வருடம் பொங்கல் அந்த மாதிரி டைமில் கூட எப்போனாலும் வரலாம். இது வந்து ஆணைத்தனமான உண்மையான செய்தியும் கூட. அப்புறம் கூலியை பற்றி வேற என்ன சார் ஸ்பெஷல் நியூஸ் இருக்கு? கூலியை பற்றி ஹிந்தி இதெல்லாம் எப்படி போயிடுச்சு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி சார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 50 கோடியை வந்து நெருங்கிட்டு இருக்குன்ற மாதிரி செய்தி. கர்நாடகாவும் ஒரு 35-40 கோடி ரூபாய் நெருங்கிட்டு இருக்குன்னு செய்தி. கேரளாவில் மட்டும் முதல் 4 நாட்கள் நல்லாவே இருந்தது, அடுத்தடுத்த நாட்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ட்ராப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு 30 கோடியை தாண்டி 35 கோடியோ சம்திங் என்னவோ பண்ணியிருக்கதாக ஒரு செய்தி. ஸோ உலகம் முழுவதும் பார்க்க போனால் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக நல்லாவே இருக்கு. விமர்சனத்தை விட்டுருங்க, எவனுக்குமே இங்கே உருப்படியாக வந்து படம் பார்க்கவும் தெரியாது, படம் பார்க்க நல்ல படத்தை இவங்களுக்கு ஒழுங்காக பாராட்டவும் தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச அபிமான நடிகர் படம்னா வந்து ஆகா ஓகணும், அது குப்பை படமாக இருக்கும், அது ஆகா ஓகணுங்க. அடுத்த நடிகர் படம்னா அது நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தால் சொல்லுவானுங்க. அந்த விமர்சனத்தை நம்ம தவிர்த்துடலாம். வசூல் ரீதியாக வந்து படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக எல்லா மாநிலங்களையும் எல்லா ஊர்களையும் இன்று வரை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கிட்ட 2வது வீக்கெண்டு, இது முடிஞ்சவொடனே 3வது வீக்கெண்டு வர போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 வரைக்குமே பெரிய படங்கள் எதுவும் கிடையாது. செப்டம்பர் 5 மட்டும்தான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மதராசி திரைப்படம் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவர்களுக்கு பெரிய படங்கள் எதுவும் இல்லாதனால இந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக அந்த 3 வாரங்கள் வந்து சாலிடாக நிற்கும் எல்லா திரையரங்களும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து எல்லா செய்திகளும். அதே மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இந்த திரைப்படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்று வரை அப்படின்றது தான் இங்கே வந்து தரக்கூடிய செய்திகள். இது நெட்டிசன்கள் வந்து வேணும்னே பண்ணதா சார்? இது சார் இதெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. காரணம் என்ன? இவ்வளவு காரணம் ஒன்றும் இல்லை சார். எந்த காரணத்தை கொண்டு விஜய் ரசிகர்கள் பண்ண இதுதான் சார். இப்போ அஜித் ரசிகர்களோ, சூர்யா ரசிகர்களோ, கமல் ரசிகர்கள் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு ரஜினி படம் மேல கூடாது அப்படின்றதுக்காக இந்த தற்கூரிகள் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுதா தெரியலையானா நமக்கு தெரியாது சார். இந்த தற்கூரி கூட்டம்னு ஒரு கூட்டம் சுத்தம் சார். ஒரு தேட்டரில் பார்த்தா நீங்க படம் பார்த்து இடம் கேட்டால் நான் அங்கே பார்த்தேனான்றான், அங்கே பார்த்தேன் இதுக்கு இங்கே வந்து பைட் கொடுக்குறேன், நீ அங்கே எங்கேயோ பார்த்தேன்றான். இன்னும் ஒருத்தவன் பார்த்தா உட்காரு பேச வச்சு ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்காங்க, அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கேவலமான செயல்களை எதுக்கு பண்ணணும்? உனக்கு படம் பிடிச்சதா பிடிக்கல, எனக்கு பிடிக்கல சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன் சார் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்டா நீ நல்லா சொல்ல போது யாருக்கும் கேள்வி கேட்க போது கிடையாது. ஆனால் வேணும்னே நீங்க வந்து எங்கேயோ ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு ஏதோ ஒரு தேட்டரில் வந்து நீ பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறேன்னா அப்போ உன்னுடைய எண்ணம் தான் என்ன? இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கேவலமான செயல் செய்யக்கூடியவங்களா யாராக இருப்பாருங்க? தேட்டருக்கு ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஒரு படம் பிடிக்கும் சார், ஒரு நடிகரை பிடிக்கும் சார், நமக்கு படம் பிடிச்சா அந்த நடிகரை பிடிக்கல
பிடிக்கலனா கூட அந்த படம் நல்லா கூட ஓகேனாச்சும் சொல்லுவோம் நம்ம. நீங்கள் யோசிச்சு நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நடிகரை பிடிக்கலன்றதுக்காக ஒரு நடிகர் மீது வந்து அவரை புகழ்ந்து பேசுறதுக்காக இது என்னென்னலாம் இவங்க வேலை பார்த்தான்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவனுக்கு மாதிரி ஆட்களை இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் முதல்ல வந்து தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவனெல்லாம் கண்டுபிடிச்சி தேட்டருக்குள்ளே இங்கே அலோவே பண்ணக்கூடாது. அடுத்த வாட்டி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நீ தேட்டருக்காரன் இப்போ தேட்டருக்காரன் அவனுடைய ப்ரொமோஷனுக்காக இஷ்டத்துக்கும் பண்ணுறானுங்க. சில தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இந்த மாதிரி ஒரு சில திரையங்களில் இந்த மாதிரி கேலி கூத்துக்கெல்லாம் நடக்குது. அவன் தேட்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பேர் சொல்லிடலாம். ஏன்னா அவங்களே எங்கள் நண்பர்கள் தான், நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி சில தேட்டர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்கிறாங்க. வேணும்னு ஃபேன்ஸுக்குள்ள வாரம் மூட்டி விடுறது, சண்டை மூட்டி விடுறது, சமூக வலைதளம் வந்துட்டு இந்த படம் அதிக டிக்கெட் வித்துச்சு, இந்த படம் அதிக டிக்கெட் சொல்லி சும்மா கிண்டல் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு நடிகர் படம் வரும்போது அந்த நடிகர் தான் பெரிய ஆள், அந்த நடிகர் தான் பெரிய ஆள் சொல்ல வேண்டியது. அடுத்த நடிகர் படம் அவர் தான் பெரிய ஆள் சொல்ல வேண்டியது. இங்கே படம் நல்லா தான் தானே ஓட போது அவன் வேலையை பார்ப்பான். எதுக்கு உங்களுக்கு தேவையில்ல? வீட்டு கலெக்ஷன் வீட்டு கலெக்ஷன் சொன்னா வீட்டு கணக்கு எடுத்து போட முடியுமா? தேட்டர் கலெக்ஷன் எடுத்து போடல, சொந்த தேட்டர் கலெக்ஷன் எடுத்து போடுறல, இவ்வளோ டிக்கெட் வித்துச்சு அவள் எதுக்கு போடுற? நாங்கள் எதுக்கு போடுறேன்? நல்லா போயிட்டு போ. இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா தேட்டர் நடத்திட்டு இருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. ஈரண்டில் போட்டு போ. இந்த வருஷம் அதிக வசூல் செய்த டாப் 10 படங்கள் போட்டு போய் யாரும் உன்னை கேள்வி கேட்க போறாங்க? சரி வேணும்னு சண்டை. ஏன்னா இப்போ அடுத்த தரப்பு ரசிகர்கள்லாம் யோசிப்பானுங்க அவனுங்க, அவர் படம் 40,000 டிக்கெட் வித்துச்சுடா முதல் நாள்ல, நம்ம 50,000 டிக்கெட் வித்து காட்டடா நம்ம ஃபேன்ஸ் சண்டை வேணும். அவன் தேட்டர் பூஸ்டப் ஆகுதுல, விளம்பரம் ஆகுதுல, இதுக்காகவே சில திரையரங்களுக்கு உட்காந்து செயல்பட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இதுதான் முழுக்க உண்மை. சண்டையை மூடி இருக்கிற பிரச்சனை பார்த்தா இவனுங்க பிரச்சனை வேற இங்கே அதிகமாக ஓடிட்டு இருக்கு. இங்கே தான் நடந்துட்டு இருக்கு உண்மை சொல்ல போனா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.